இது உஜ்ஜயினில் இருக்க சித்தவடம். சித்தவடம் அப்படிங்கிற பிண்டதானம் பண்ணுறாங்க. சித்தர்கள் உரையும் மரம், அது என்ன மரம்னா ஆலமரம். அந்த ஆலமரத்தில் தான் சித்தர்கள் உரையிறாங்க அப்படின்ட்டு இங்கே பிண்டதானம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே பிண்டதானம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? பிண்டதானம் பண்ணுறவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சித்தர்கள். சித்தத்தை அடக்கியவர்கள் சித்தர்கள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் சித்தம் அடங்கியவர்கள் தான். அதை இங்கே குறிப்பால் காட்டுறாங்க. அதனால் நம்ம முன்னோர்களை வணங்குறது மிக முக்கியமானது. குலதெய்வ வழிபாடுங்கிறது முன்னோர்கள் வழிபாடு தான். அதுக்கப்புறம் நம்ம தாய் தந்தையரை மதிக்கணும். அவங்களுக்கான சேவையெல்லாம் செய்யணும். அவங்க இறந்த பின்னா அவங்களுக்கு பிண்டதானம் பண்ணணும், தர்மணம் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு அடுத்த பிறவிக்கான உதவி. அந்த பிண்டதானம் செய்கிறது யார் அப்படின்னா அதுதான் புத்திரன் அப்படிம்பாங்க. புத் அப்படிங்கிற நரகத்திலிருந்து மீட்டெடுப்பவன் புத்திரன். அதான் புத்திரன் தான் அந்த மகன் தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். அந்த மாதிரி இந்த நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் வணங்குறோம் அப்படின்ட்டு போய் நிறையா பேர் சித்தத்தை அடங்கி அது ஒரு மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அதனால நம்முடைய முன்னோர்களை வணங்குறது தான் சித்தர்களை வணங்குறது. நம் முன்னோர்கள் தான் சித்தத்தை அடங்கிய சித்தர்கள். அது இங்கே உஜ்ஜயினியில் இந்த சித்தவடம் அப்படிங்கிற மரத்து மூலியமாக அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. இந்த மரத்தை எல்லாருமே கும்பிட்றாங்க. ஹரி ஓம்.